உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். அமைச்சர் சரத்குமார் கில்லி சரத் என்று அழைக்கப்படுபவர் போதை மருந்தை பயன்படுத்தினாரா, நுணுக்கினாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அது பெரும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம். அந்த போதை ஒழிப்பு தினத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மாரத்தானில் கலந்துக்கிட்டார். வழக்கமாக எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள முதலமைச்சர்கள் ஒரு மாரத்தான் அப்படின்னா அந்த மாரத்தானில் கலந்துப்பாங்க, கொடியசைப்பாங்க, பேசுவாங்க, ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க காரில் ஏறி கிளம்பிடுவாங்க. காரணம் என்னன்னா, எல்லாரும் வயதானவர்கள், ஓட முடியாது, இந்த மாரத்தான் ஓட முடியாது. எல்லாருக்கும் மூட்டு வலி, இடுப்பு வலி, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போக தேவை. எல்லாருக்குமான ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று முதல்வர் அதை தொடக்கி வச்சுட்டு அவரே சும்மா கில்லி மாதிரி ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினாருப்பா. எப்படி பாரு, இன்னைக்கு இதுதான் ஒரு முன்னுதாரணம். ஒரு மாநிலத்தை ஒரு இளைஞர் ஆள வேண்டும். அவங்க எல்லா நிலையிலும் நிற்பாங்க. அவர் ஒரு ஜீப் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, ஒரு மணிக்கணக்காக நின்றுன்னு பணி ஆணையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது இபி ஊழியர்களுக்கு புதிய ஊழியர்களுக்கு அவர் கையால் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போலதான் நேற்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம். அந்த போதை ஒழிப்பு தினத்துல ஒரு வாசகம் முதல்வர் விஜய் எழுதுறாரு, விளையாட்டை கையில் எடு, போதையை விடு அப்படின்னு. அது பெரிய ட்ரெண்டிங்கா மாறுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இவ்வளவு செல்வாக்கை பெற்ற ஒரு நடிகர் இன்று முதல்வராக மாறி இருக்கிறார் அப்படின்னா அவர் எது சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு பொழுது, இன்றைக்கு இந்த போதையிலே திளைத்து போயிருக்க, தமிழகத்தில் திளைத்து போயிருக்கிற இந்த இளைஞர்களுக்கு மிகச்சரியான ஒரே ஒரு வாசகம் போது திருவாசகம் அப்படின்னு அப்படி அந்த ஒரு வாசகத்துடைய விஷயம்தான் அதெல்லாம் கூட கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கிலீஷ்ல எழுதுறாரு முதல்வர், அவர் ரைட்டிங்கே சரியா வரல அப்படின்னு. எதுவா இருந்தாலும் என் கருத்து அதுதானே அப்படின்னு. இதெல்லாம் இந்த பரபரப்புலாம் காலையில அப்படி பெரிய அளவில் இருந்தப்போ சட்டசபையிலேயே அதை தான் முதல்வர் பேசினார். பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு சிங்கப்படையை கொண்டு வந்துட்டோம், அவங்க ஆக்ஷன்ல இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். இந்த போதைன்ற ஒரு விஷயம் அது இப்ப டக்குன்னு நான் அதை சரி பண்ணிட முடியாது. 40 நாள் 41 நாள் தான் ஆகுது. அது கடந்த ஆட்சி 5 வருடத்துக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில புறையோடி போய் கிடக்குது. சந்துக்கு சந்து, மூளைக்கு மூளை இந்த போதையை வித்துக்கிட்டே இருந்தாங்க. டாஸ்மார்க் ஒழிங்க நீங்க 717 கடையை மூடியாச்சு. இந்த போதைன்ற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த வேற எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த வேற கட் பண்ணி விட்டாதான் முழுசா ஒழியும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவர். அப்படியே நேற்று மாலை சோசியல் மீடியா முழுக்க பரபரப்பாயிடுச்சு. மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் கூட எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, சரத்குமார் என்கின்ற கில்லி சரத் அமைச்சர், தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ, தாவக எம்எல்ஏ. அது என்ன கில்லி சரத் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அன்பினால் அந்தந்த படங்கள் இருக்கு இல்லைங்களா, கில்லி சரத்து, அப்புறம் தமிழன் குமார், உதாரணத்துக்கு இந்த அன்புனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேருக்கு முன்னாடி அடைமொழியை போட்டுக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த கில்லி சரத் அவர்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் ஐபிஎல் மேட்ச் பார்க்கும் பொழுது, என்னுடைய சின்ன குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஜுரம், அந்த நேரம் நாங்கள் மாத்திரையை கையில் கொண்டு போனோம். அந்த மாத்திரையை அந்த நேரத்துக்கு நுணுக்குவாங்க அல்லது தூள் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்படி நுணுக்கிறது தூள் பண்ணுறதுக்கு என்னுடைய ஏடிஎம் கார்டு எடுத்து அதை நுணுக்கி தூள் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். மற்றபடி பாருங்க, ஐபிஎல் மேட்ச் எவ்வளோ லட்சங்கள்ல பிடிக்கிற சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், லட்சங்கள்ல, இந்தியாவில் மிக முக்கியமான ஸ்டேடியம். அவ்வளோ ரசிகர்கள், ஐபிஎலுக்கு சொல்லவே தேவையில்லை. அது கண்டிப்பா ஒரு சென்னை மேட்சாக தான் இருக்கும். அவ்வளோ ரசிகர்கள், அது ரசிகர்கள் புடைசூழ, அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ செக்கப்பு. இதெல்லாம் தாண்டி எப்படி சாமி நான் அந்த மாத்திரையெல்லாம் கொண்டு வர முடியும்? இது நம்புங்க. என் குழந்தைக்காக மாத்திரையை நான் நுணுக்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இப்போ 2 வயசு. இது ஒரு பக்கம் விவாதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இன்று சென்னையினுடைய இன்னொரு அடையாளம். அதை புறநகர் பகுதின்னு சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய அதுவே சிட்டியா மாறிடுச்சு. தாம்பரமே சிட்டியா மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அப்பெல்லாம் ஒரு படப்பில இருந்து வரணும், ஒரு வாலாஜாபாத்ல இருந்து வரணும், அல்லது காஞ்சிபுரத்துல இருந்தே வரணும்னா கூட சென்னைக்கு தான் வந்தாகணும்.
இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து வரவங்க கூட சென்னைக்கு தான் வந்தாகணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, சென்னைக்கு அவ்வளவு தூரம் டிராபிக்ல போகிறதால தாம்பரத்திலே எல்லாம் கிடைக்குதுப்பா. தாம்பரத்திலே அவ்வளவு மருத்துவமனை இருக்குது, தாம்பரத்திலே எல்லா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதனால தாம்பரத்திலே நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். தாம்பரத்திலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு அவ்வளவு டவுன் பஸ் போகுது. தாம்பரம் ஒரு சென்னையுடைய இன்னொரு முக்கிய அடையாளமாக மாறிவிட்டது. தொழில்துறை, தொழில் சார்ந்தவர்கள், தொழில் முதலீடு இதெல்லாம் அங்க அதிகம். கிளாம்பாக்கமே அங்கதான் இருக்குது, பக்கத்திலே இருக்குது. அந்த வண்டலூர் ஜூ அங்கதான் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு முக்கியம் வாய்ந்த தொகுதி. அந்த தொகுதியில அதனுடைய திமுக எம்எல்ஏவாக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தவர் SR ராஜா. இப்ப என்னாச்சு, கிருத்திகா தேவி, டாக்டர் கிருத்திகா தேவிக்கு திமுக சார்பில் சீட்டு கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கில்லி சரத், இவர் தாவேகா சார்பாக நின்னாரு. 42% வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, 42% வாக்கு வித்தியாசத்தில். பெரும்பாலும் கில்லி சரத் யாருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. டாக்டர் கிருத்திகா தேவியாவது தெரியும். நீங்க ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில், தேர்தல் பிரச்சார சமயத்தில் நிறைய அந்த கிருத்திகா தேவி சம்பந்தமான நிறைய வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது. இன்னும் பிரச்சனையே வந்ததுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க SR ராஜாவுக்கு ஏன் நீங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னு அங்க இருக்கிற திமுகக்குள்ள ஒரு உட்பூசல் ஏற்பட்டு TR பாலு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டாங்க. அவருக்கு முகம் மாறி போயிடுச்சு. ஒத்த பேரும் SR ராஜாவுடைய ஆதரவாளர்லாம் போயிட்டு நீங்க எப்படிங்க கொடுக்காம விட்டீங்க? நீங்க இந்த தாம்பரம் தொகுதியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இந்த தாம்பரம் தொகுதி வளர்ச்சிக்கு அவரும் ஒரு காரணம். நீங்க அசால்ட்டா தூக்கி போட்டீங்க. நீங்க எப்படி கொடுக்காம இருப்பீங்க? இது என்ன, நீங்க மாத்துங்க, வேட்பாளரை மாத்துங்க அப்படின்னு அவர் தெளிவா இல்லைங்க. இது தலைவர் எடுத்த முடிவு. இப்படிலாம் வீட்டு முன்னாடிலாம் பேசக்கூடாது, எலெக்ஷன் டைம் இது, இப்படிலாம் பேசக்கூடாதுன்ட்டு அவ்வளவு முக்கியம் வாய்ந்த தொகுதி. இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு விவாதம் கூட இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அவர் 42% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான தொகுதி. சரி, இப்ப இங்க வருவோம். நேற்று ஃபுல்லா சோசியல் மீடியா முழுக்க நெட்டிசன்கள். ஏன்னா கடந்த ஆட்சியில் போதை 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 போதைன்னு இதை சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. கீழே அவங்க கேள்வி கேட்குறாங்க, இதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க. ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அவங்க அந்த வீடியோவில் காமிக்கவே இல்லை. அதே சமயத்தில் ஒரு ATM கார்டு எடுத்து அது ஒரு 500 ரூபாய் தாளில் வச்சு அதை நுணுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிதான் நுணுக்கி அந்த மாத்திரையை கொடுக்கணுமா? இது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிங்க 35 வருடங்களுக்கு நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும்போது தெரியும், எல்லாருக்கும் நிறைய தெரியும். அது 40 வயதை தாண்டியவருக்கெல்லாம் தெரியும். அப்பெல்லாம் மாத்திரையை நான் சொல்லுவாங்க அரை மாத்திரை, கால் மாத்திரை. இப்போ அந்த சிஸ்டம் இல்லை, அந்த இதுவும் இல்லை. மருத்துவ ரீதியாக என்ன ஆயிடுச்சுன்னா, அது குழந்தைகளுக்கு நீங்க என்னதான் நுணுக்கி அதை நல்லா கரைச்சி கொடுத்தாலும் புறையேறுது. அது தவறான முறைன்னு தான் சிறப்பு கொண்டு வந்தாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. அது மாத்திரை கூட பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர், பச்சை கலர், வெள்ளை கலர், இப்படி பிரிச்சிருக்கோம். இதை சொல்லியே கொடுப்பாங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால ரோஸ் கலர்ல கால், ரோஸ் கலர்ல அரை குழந்தைக்கு. அப்போ பாலாடைன்னு ஒன்று இருக்கும், இப்போ இருக்கு. அந்த இது பாலாடையில் கரைச்சி ஊற்றுவாங்க. இவர் கையில் எங்க பாலாடை, இவர் கையில் எங்க இருக்குது தண்ணி? இதையெல்லாம் நெட்டிசன்கள் கேள்வியாக கேட்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திரும்ப சொல்றது என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் சந்து பொந்தெல்லாம் வித்தது, அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் இருந்தது. இப்ப டாஸ்மார்க்கை தாண்டி இந்துதான் ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கரமா. இதில் தான் வருமானம். கவுன்சிலருக்குலாம் பயங்கரமா கட்டிங் கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் இதை வச்சுதான் பெரிய அளவில் கீழ்மட்டவர்கள் சம்பாதிக்கிறாங்க. மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. கீழ்மட்டத்தில் உள்ளவங்களாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியலனால தான் இதை ஓட்டுறாங்க, இதை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு பெரிய வெறுப்பாகி போச்சு, குறிப்பாக இளைஞர்கள். ஆனால் தான் நாங்கள் அது கில்லி சரத்தா இருக்கட்டும், வேற யாராவது இருக்கட்டும், எத்தனை எம்எல்ஏக்கள் தாவேக்காவில், அதாவது 107 எம்எல்ஏக்கள் நீங்க இருக்கிறீங்க, அமைச்சர்கள் இருக்கீங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த மக்கள் உங்கள் முகத்திற்காக வாக்களிக்கவில்லை என்பதுதான் நிஜமான உண்மை. 1,72,00,000 வாக்குகள் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை மனிதருடைய முகத்திற்காக கிடைத்த வாக்குகள் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சரி, இவர் சொல்ற காரணம், இவர் சொல்றது ஏன்னா அவர் மறுக்கல. இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தா ரைட்டு, இவர் மேல திட்டமிட்டு குற்றச்சாட்டுகிறார்கள், திட்டமிட்டு இவர் மேல பழி சுமத்துறாங்க. காலையில போதை ஒழிப்பு சம்பந்தமான, சர்வதேச போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு மாரத்தான் ஓட்டத்துல முதல்வர் கலந்துக்கிறார். அது பெரிய வைரல் செய்தியாக மாறுகிறது. அது பெரிய விஷயமாக பேசப்படுகிறது சோசியல் மீடியாவில். அது பாரு, எங்க அண்ணனை பாருங்க, எங்க முதல்வர் பாருங்கன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை அமுக்கிறதுக்காக எதிர்கட்சிகள், நம்ம உதாரணம் சொல்ல, எதிர்கட்சிகள் செய்த சதி இது. ஒரு ஏஐ வீடியோ விட்டுட்டாங்க அப்படின்னா, இது ஏஐ வீடியோவே கிடையாதுங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி
ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்பொழுது நான் வந்து குழந்தைக்காக நுணுக்குனா அந்த மாத்திரை அப்படின்றார். அதில் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக், இவ்வளோ லாஜிக் கேள்விகள் நெட்டிசன்கள் முன்வைக்கிறார்கள். இது எப்படிங்க அது சாத்தியமா அப்படின்ற கேள்வி அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. அது ஒரு ஜுரமா இருக்கிற குழந்தை, இப்போ அந்த குழந்தைக்கு 2 வயசு அப்படின்னா அப்போ ஒரு 6 மாச குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை அவ்வளோ பெரிய க்ரௌடில் நீங்கள் ஐபிஎல் மேட்ச்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போய் பார்த்துடவே முடியாதுங்க. நீங்கள் விவிஐபி டிக்கெட் எடுத்தால் கூட அந்த கேட்டை தாண்டறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம். கேட்டை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் விவிஐபிக்குள்ள ஈஸியாக போயிடலாம். ஆனால் மற்ற கேலரியில் இருக்கு இல்லைங்களா, அந்த செக்ஷன் வந்து ஒவ்வொன்றா இருக்கும். வந்து 5000 ரூபாய் டிக்கெட்டு, 4000 ரூபாய் டிக்கெட்டு, 3000 ரூபாய் டிக்கெட்டு, இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு இந்த கூட்டத்தை தாண்டி உட்காரவே முடியாது. அவர் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சில் ஸ்டேடியத்தில் தோத்து போனால் நடக்கும் தகராறுலாம் இந்த தண்ணி பாட்டிலாம் எடுத்து வீசுவாங்க இல்லைங்களா, தண்ணி பாட்டில் எடுத்து வீசுறது அது அதனால போலீஸ் செக்கப் வந்து ஹெவியாக இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எந்த காரணத்துக்காக இந்த பதில் சரியான பதிலா என்று நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பலர் வைக்கிற ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. இது கண்டிப்பாக முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும். ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி, கில்லி சரத் சொல்ற மாதிரி இது உண்மையாவே குழந்தைக்கு தான் அந்த மாத்திரையை நுணுக்கினாரா, அதையும் பார்க்கணும். நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திட்டமிட்டு அவர் மேல இத்தனை வருடம் கழித்து 2 வருடம் கழித்து இந்த வீடியோவை வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பதவியில் போயிட்டீங்கன்னா அந்த பதவியில் தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த பதவியை காப்பாற்றுவதற்கு, அந்த பதவி மீதான ஒரு கவனத்தில் இருப்பது மிக மிக கஷ்டங்க. அது எந்த நேரத்தில் யார் தூக்கி சேர்த்து அடிப்பான், யாரை காலை வருவான், யார் அட்டாக் பண்ணுவான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. அதுவும் குறிப்பாக முதல்வர் விஜய் வந்து உக்காந்துட்டாருங்க. அது உக்காந்தனால வந்த காண்டு தான், அந்த காண்டோட வெளிப்பாடு தான் எப்படியாவது தாலை இறக்கி விடணும்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவி கிடைக்கிறது. உண்மையிலே கில்லி சரத் சொல்வது உண்மையா, சமூக ஊடகங்கள் வந்த வீடியோ உண்மையா, இதற்கு முதல்வர் என்ன பதில் அளிக்க போகிறார், மற்ற அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறார், இந்த வீடியோவுக்கான கருத்தை உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன். நீங்க கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றீங்களோ அதுதான் மெஜாரிட்டி. உங்களிடமே விட்டு விடுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.